ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோட கம்பெனியில் ஹீரோ வந்து எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகப்படுத்தலாம், ஒரு சிஓ வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பா முடிவு பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எல்லாரும் அவனை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க, நியூவும் அவங்க அப்பாவையும் தவிர. ஸோ இங்கே வரக்கூடிய விஷயம் கேள்விப்பட்டுட்டு நியூவோட தங்கச்சியும் அவங்க அம்மா கூட வந்துட்டு அங்கே சேர்ந்துடுறான். நம்ம ஹீரோவை எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறதுனால. ஸோ அங்கே எல்லாரும் அவனை வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோடைய அப்பா சொல்கிறாங்க, இவனை மட்டும் நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கல, இவன் கூட சேர்ந்து இன்னொரு நபரும் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக நம்ம ஹீரோயின் அங்கே கெத்தாக வந்து இறங்குறா. ஸோ அவளை தான் வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்ம ஹீரோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன் இல்லையா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாக்குன்னு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோடைய அப்பா சைலண்டாக தானே இந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஸோ ஹீரோயினும் வந்த உடனே எந்த ஒரு கூச்ச நச்செல்லாம் பார்க்காம நம்ம ஹீரோவோட கையை கொடுத்துக்கிட்டு என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டா போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே இப்படி வந்து அப்படின்னு முடங்கிட்டு இருக்க, இல்லை இங்கே எல்லாருக்கும் என்னோட ஃபியான்சே மாதிரி நடி, அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சிக்னல் கொடுத்துட்டு ஹீரோடைய அம்மாவும் அப்புறம் ஹீரோவும் சேர்ந்து அவங்க அப்பாவை அப்படியே விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு மட்டும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவனோட தங்கச்சியும் அம்மாவும் சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக பணக்காரியே கிடையாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட சரமாரியாக கேள்வியை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஏதோ பிஸ்னஸ் மேன்னு சொன்னாங்க, எந்த கம்பெனி, எந்த பிராண்ட் ஓனரு, அது இதுன்னு பேசிக்கிட்டு அவள் எங்கே படித்தா, இத்தனை நாள் எப்படி வந்து இவங்களோட சர்க்கிளில் அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கா. வருதுன்னு நடுவில் போய் சொல்லி எஸ்கேப் எல்லாம் ஆகிறா. அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர நம்ம ஹீரோடைய அப்பாவோட செக்ரட்டரி வந்து அவளை காப்பாற்றுறாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சமயம் அமைய இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் போல வாக்குவாதம் வர நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கைவங்கிறா. கரெக்டாக அப்போ தான் ஹீரோடைய புது செக்ரட்டரி அங்கே உள்ள வராங்க. வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சிட்டு இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கா. அவங்களும் பயங்கரமாக வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயினை டர்ச்சர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபேக் ஃபியான்சி இல்லை, எங்கள் அப்பா சொன்னதுக்கு இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு ஏற்றுக்கிட்டு வந்திருக்க அப்படின்னா உனக்கு பணம் தான் குறிக்கோள், எங்கள் அப்பா பணம் கொடுத்ததுனால தானே நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே மெக்கானிக்கை போய் எனக்கு பிரைடாக நடிக்க சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லை, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒருத்தியாக கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்னையா மெக்கானிக்குன்னு சொன்ன, என்னை பற்றி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க, ஒன்று மனுஷனாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்ணுறதுக்காக அடிக்க நம்ம ஹீரோவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னோட ஃபியூச்சர் பிரைடாக நடிக்கிறதுக்கு தான் நீ பணம் வாங்கியிருக்கல, ஸோ பணம் வாங்கினதுக்கு வந்துட்டு நீ கொஞ்சம் நடிக்க தான் செய்யணும் அப்படின்னு அவளை கிஸ் பண்ணுறதுக்காக வரான். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அவனுடைய அப்பாவும் அம்மா உள்ளே வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணை, முதல்ல விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே விட்டுட்டு நிற்க. நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக கடுப்பேறிட்டு இருக்கா. அவளை எதுக்காக நடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு அவங்க அப்பாவும் ஆமாம் நான் நடிக்க சொன்னேன், நான் தான் அவளை ஹையர் பண்ணியிருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன், இந்த கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு அவளுக்கு சம்பளமும் தனியாக கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, யாரை கேட்டு பண்ணணும், நீ மட்டும் தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் பண்ணி கம்பெனிக்கே வந்துட்டு ஆப்பு வைக்கிற மாதிரி போகிறப்போ யார்கிட்டையாவது கேட்டுட்டா பண்ண, உன் இஷ்டத்துக்கு தானே நடந்துகிட்டு இருக்க, இந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக அவள் பொறுப்பு எடுத்திருக்கா, அதனால எல்லாரும் சேர்ந்து அவளை அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர அவளை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பக்கம் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோக்கு வந்துட்டு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் உங்கள் அப்பா சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதாவது இப்போ ஃபியூச்சர் பிரைடுன்னு சொன்னதுனால தான் இவங்க அப்பாவோட பொசிஷன் இன்னும் தக்க வச்சுக்க முடியுது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவளை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே வந்து அந்த கிரட்ஜ் வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கான். அவனோட அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த சீனியர் பையனும் சேர்ந்து கூட போயிடுறான். அதனால அவங்க அம்மாவுக்கு நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிறது தெரிய வந்தது. ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ அவங்க அம்மாவை வேலைக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணிட்டு இங்கே செம பிரச்சனையாயிட்டு இருக்கு, சீனியர் வந்துட்டு உன்னோட ஆஃபீஸில் போய் உன்னை தேடிட்டு வந்துட்டா, உன்னை இல்லைன்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்கான், நான் என்ன பண்ணுறதே தெரியல, உடனே கிளம்பிவான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அவசரமாக அங்கே கிளம்பிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோட அப்பாவும் பார்த்துட்டு கொஸ்டின் பண்ண, நான் சும்மா வீட்டுக்கு போகணும், நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க அவங்க அப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவளெல்லாம் நான் எதுக்கு ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க அம்மாவுமே அதான் சொல்கிறாங்க, வேலைக்கு சேர்ந்துருக்க பொண்ணு தானே, என் பையன் எதுக்காக ட்ராப் பண்ணணும், உங்கள் செக்ரட்டரியை வச்சு அனுப்புங்க அப்படின்ன உடனே ஹீரோட அப்பாவும் சத்த போடுறாரு. ரெண்டு பேருக்கு ஒரு தடவையும் நான் பாட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, அந்த பிள்ளைய மரியாதையாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவள் இப்போ ஃபியூச்சர் ஃபியான்சேவாக இங்கே இருந்துட்டு இருக்கா. அதனால அவனோட ஃபியான்சேவை அவன் ட்ராப் பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்டையும் கொஸ்டின் பண்ணி கட்டாயப்படுத்தி அனுப்பி விடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் போகிற வழியிலையும் அடிச்சுக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸோட உங்கள் ஏரியாவுக்கு போனால் உங்கள் ஏரியாவில் இருக்க நாயெல்லாம் உன்னை சும்மா விடும்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் அடடா அவசரத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவட்டு காரில் ஏறி பின்னாடி போயிட்டு இருக்கா. பின்னாடி எங்கடி போகிற அப்படின்னு நம்ம ஹீரோவும் கொஸ்டின் பண்ண, நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன், இங்கே பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா கண் இருக்காது அப்படின்னு சொல்லி அவ்வளோ மிரட்டிக்கிட்டே அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க. ஹீரோவும் கண்ணாடி வழியாக அவளையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவனை பயங்கரமாக வசவு கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதையும் கண்டுக்காம
பார்க்காம திரும்ப திரும்ப கண்ணாடி வழியாக அவளையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படியே ஒரு அங்கிள் மேலே வண்டியை இடிக்கிறதுக்காகவும் போயிடுறான். நம்ம ஹீரோயினும் நீ கண்டிப்பாக என்ன பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த ஆள் மேலே போய் இடிக்க போனேன் அப்படின்னு உடனே அந்த ஆள் தான் நடுவில் வந்தான், சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசாது அப்படின்னு நீ கண்ணாடி வழியாக என்ன பார்த்தது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிள்ளி எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஏன் தான் இப்படி பிஹேவ் பண்ணுறியோ, பார்த்தாலும் அங்கே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா, சரியான போவட்டு நீனு அப்படின்னா சொல்லிட்டு. ஸோ இதோட நான் இங்கே இறங்கிறேன்னு சொல்லிட்டு வழியில் இறங்கிட்டு அவட்டுக்கு வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் அவளோட ஃப்ரெண்டும் தங்கச்சியும் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அம்மாக்கு நீ இந்த மாதிரி ஹீரோவோட நடிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த தங்கச்சி சொல்ல, என்ன எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோனும் முழிக்கிறா. அதுக்கு தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சொல்கிறான், நீர் வந்தான் இல்லையா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக, அவன் தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். அதுக்கு பிறகு அவனும் உங்கள் அம்மா கிட்ட அவன் 2-3 நாளாக வந்துட்டு உன்னோட ஒர்க் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கிறதாகவும் நீ அங்கே எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டான். உங்கள் அம்மா நீ எங்கே போகிற என்ன எதுன்னு என்னை குறைஞ்சிட்டே இருந்தாங்களா, அவங்க வேற இப்போ தான் வந்துட்டு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாமல் வந்ததுனால என்னால் உண்மையை மறைக்க முடியல, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பதட்டப்படுறா, ஐயோ அம்மா நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக போக அவங்க அம்மாவோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிடுறாங்க. நீ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்யறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன்ல, ஒழுங்காக நம்ம ஃபேமிலியில் கடனெல்லாம் அடிச்சு இப்போ தான் ஒரு அளவுக்கு வந்துட்டு ஸ்டேபிள் ஆனோம், ஆனால் இந்த சமயத்தில் கேரண்டி கையெழுத்து அது இதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதா போய் நானே தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். உங்கள் அப்பா கிட்ட உங்கள் 2 பேரையும் நான் நல்லா பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுத்தேன், ஆனால் என்னோட 2 பொண்ணுங்களுமே இப்போ அவஸ்தப்பட்டு இருக்கிறதுக்கு காரணமே நானாயிட்டேன். நான் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இந்த மாதிரிலாம் இருந்துக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ கவலை இல்லை, அதனால தான் நீ இப்படி நடிக்கிற வேலைக்கு பொய் சொல்கிற வேலைக்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, பொய் சொன்னாலுமே அது ஒருத்தருடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறா. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏரியாவில் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஏன்னா இந்த விஷயம் சீக்கிரட்டாக இருக்கணுங்கிறது தான் ஹீரோடைய அப்பாவுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட அவங்க அம்மாவும் தங்கச்சி கூட அது சரின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக இந்த விஷயம் சீனியருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவங்களும் வந்துட்டு அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்றாங்க, சொல்ல மாட்டோன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னா அடுத்த நாள் ஒரு பயங்கரமான கனவு வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பயங்கர செடக்டிவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவனை செட்யூஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுற மாதிரியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ கனவுல அப்படியே வந்துட்டு கீழேயும் விழுகிறான். விழுந்ததுக்கு அப்புறம் தான் கனவா, இந்த பைத்தியக்காரி எதுக்கு என் கனவுல வந்தா, நான் இதுக்கு இவளை பற்றி நினச்சிட்டு இருக்கேன், இவ எதுக்கு என்ன செட்யூஸ் பண்ணுறா ஐயே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை தனி திட்டிட்டுலாம் இருந்துட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது, ஆஃபீஸ்க்கு நான் அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக வரேன், உங்கள் அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர சொல்கிறா. அவனும் கிளம்பிட்டு பொறுமையாக கீழே வர சமயத்தில் அவள் காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றியே, காரே பயங்கரமாக நாரப்போகுது, என்ன கருமத்தெல்லாம் நீ தின்னுட்டு இருக்கியோ அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் தான் டேஸ்டியான ஃபுட்டு, எங்களோட ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ், அதெல்லாம் நீ இதெல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட பாருங்க வேற கொடுக்க அவனும் இந்த கருமத்தெல்லாம் நான் தொடவே மாட்டேன், மரியாதையை அதை தூக்கி போட்டு கார் எடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் நீ சொல்கிறதுல எனக்கு கேட்க முடியாது, இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட், நான் இதை சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஓட்டிட்டு வரா. ஆஃபீஸ்க்கு வந்தோடனேவும் நம்ம ஹீரோ புலம்பிட்டே இருக்கான், என் ட்ரெஸ் எல்லாம் நீ சாப்பிட்ட ஃபுட்டுனால நாரிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் அதெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு எனக்குலாம் ஒன்றுமே தெரியல நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு பயங்கரமாக டீஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஒரே ஷையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி டீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கமாக ஹீரோடைய அப்பா செக்ரட்டரி அங்கே வராங்க. என்னடா நடக்குது இங்கே, 2 பேரும் லேட்டாக வந்திருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோ கிட்ட நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா 2 பேரையும் படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் இதெல்லாம் என்னது, நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவளாக எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸா, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதுன்னு சொல்லிட்டு அவட்டுக்கு செக்ரட்டரிட்ட பேச்சு கொடுத்துட்டு பயங்கர ஆர்வமாக படிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அவளுடைய ரெஸ்பான்ஸை பார்த்து அந்த செக்ரட்டரிக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஹீரோவோ எதுவுமே காதில் வாங்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்க செக்ரட்டரியோ திரும்ப கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீயும் தான் படிக்கணும், உட்காந்து படின்னு சொல்லிட்டு. வெளியில் வர சமயம் பார்த்தோன்னா டோரில் காதை வச்சு விட்டு கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோடைய அப்பா. பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரி ஷாக்காக அவங்களும் சத்தப்படாமல் உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையாக வந்துட்டு பிக்கப் பண்ணிடுவா, கொஞ்ச நாள்லேயே வந்து டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் வாங்கி அடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு அவளுக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் உங்கள் பையன் இருக்கானே சரியான டம்மி பீஸ், பேப்பரில் கொஞ்சம் கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவும் என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே ஐயோ சாரி பாஸ், தெரியாமல் கொஞ்சோண்டு உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே எது இது கொஞ்சோண்டு உண்மையா, அதுவும் தெரியாமல் சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு இவரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என் பையன் எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஹீரோயின் கண்டிப்பாக என் பையனை திருத்துவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம ஹீரோனும் இங்கே தூங்கி வலிஞ்சிட்டுலாம் இருக்காத, முதல்ல எந்திரிச்சு படி பேப்பர்ஸ் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அதனால தான் இந்த வேலைக்கே வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு முடங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் உனக்கு படிக்க தானே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்தி எங்கேயோ ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அவனை பார்த்தோன்னா அவள் அவங்க அப்பாவுடைய ஃபேக்ட்ரிக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே வந்து அவங்க என்ன மாதிரி
வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் அதை கேட்குற மாதிரி அவள் செஞ்சிடறா. ஸோ இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் எங்கள் அப்பாவோட கம்பெனியை பற்றி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அதோட அருமெல்லாம் தெரியவே இல்லை. இங்கே எத்தனை மெஷினரிஸ் இருக்குது, எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் கண் கூட பார்த்ததுக்கப்புறம் தான் இது எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பேசப்படுதுங்கிறதெல்லாம் தெரிய வருது அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் உனக்கு படிக்க தான் பிடிக்கலன்னு சொன்னேன், அதனால தான் உனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா கொஞ்சமாவது வந்துட்டு ஆசை வரும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு மெக்கானிக் பொண்ணுகிட்ட வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் கமெண்ட் பாஸ் பண்ண உன்ட்ட எத்தனை தடவை சொல்கிறது மெக்கானிக் வேலையை கேவலமாக பார்க்காதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவளும் சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் அங்கே நியூ வந்து நிற்கிறத கவனிக்கிறா. ஸோ இப்போ நியூ என்ன பண்ணியிருப்பானா இவங்க 2 பேரும் அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து இங்கே ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி வரும்போது வழியில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான் இவங்க காரை பார்த்து. ஸோ இப்போ இவங்களை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது உண்மை வெளியில் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் உஷாரா நியூவை பார்த்த உடனே ஹீரோக்கு சிக்னல் கொடுத்துட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் நியூ கிட்ட அதுக்கப்புறமா பேசுறதுக்காக ஆரம்பிச்சிட்டு இருக்கான். நியூவும் இங்கே என்ன வந்திருக்க ஏது வந்திருக்கன்னு உடனே அப்போ தான் இங்கே அனுப்பி விட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோனோட கொஞ்சிக்கிட்டே நடிச்சிட்டு இருக்க மாதிரி 2 பேரும் ஒன்றா கிளம்புறதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் பசிக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவன் சொல்கிற இடத்துக்குலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்பெஷலான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக லோக்கல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோவும் இங்கே சாப்பிடணுமா அப்படின்ன உடனே இங்கே தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட சொல்கிறா. எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இங்கே நல்லாவா இருக்கும் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்ன உடனே முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு இன்றைக்கி என்னோட ட்ரீட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கா. அதே சமயத்தில் இந்த லின் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோவோட அம்மா கிட்ட அவள் பேச்சு கொடுக்க ஆரம்பித்த உடனே எதுக்காக வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஃபியான்ஸேன்னு அறிமுகப்படுத்துறீங்க, இதெல்லாம் அரேஞ்ச்டு மேரேஜா, அவளை பார்த்தா ஏதோ வந்து பணக்காரி மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஒன்னத்தான் மருமகளாக்கிக்கணும்னு ஆசை, அவளை மேலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் ஹீரோவோட அப்பா தான் அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல ஹீரோ மேலே, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீ தான் எனக்கு மருமகளாகணும், நம்ம 2 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த லினுக்கோ கொண்டாட்டமாக இருந்துட்டுருக்கு. ஹீரோவும் ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் டாலரேட் பண்ண முடியாமல் ரொம்பவே வந்து திணறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இதுக்கே பயந்தா எப்படி, இதை விட சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாக என்கிட்ட இருக்கும், அங்கெல்லாம் போனால் எனக்கே காரமாக தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். அவன் போனதுக்கு பிறகு தான் அவனோட மொபைல் அடிக்குது. நம்ம ஹீரோயினும் அவனோட மொபைல் எடுத்து பார்க்குறா. பார்த்தா அவங்க அம்மா கிட்ட இருந்தால் கால் வருது. சரின்னு சொல்லிட்டு அவளும் அட்டன் பண்ணிடுறா. காலை அட்டன் பண்ணதுக்கப்புறமா இவளோட குரலை கேட்டு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹீரோடைய அம்மாவும் இன்னும் சேர்ந்து யார் என் பையன் ஃபோனில் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் ஆன்ட்டி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அறிமுகப்படுத்திக்கிட்டு நானும் ஹீரோவும் இப்போ லஞ்ச் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லஞ்ச் பண்ணுறீங்களா, 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த லின்னும் கேட்குறா. ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனையும் சொல்லிட்டு நீ அவசரமாக வந்தால் எங்கள் 2 பேரையும் பார்க்கலாம், ஆனால் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டே முடிக்க போகிறோம், இப்போ ஹீரோ வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், ஸோ நாங்கள் உடனே வந்துட்டு கிளம்ப போகிறோம், அதனால வரதா இருந்தால் சீக்கிரவா, அடுத்தது நாங்கள் ஒரு மாலுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அங்கே லின்னும் ஹீரோடைய அம்மாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. லின்னோ பார்த்தீங்களா வேணும்னே வந்துட்டு என்னை பொறாமையப்பட வைக்கிறணுங்கிறதுக்காகவே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே கத்திட்டு இருக்க. பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த பக்கமாக ஹீரோடைய தம்பி டீயும் ஒட்டு கேட்டுட்டான். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்க சமயம் என்ன பண்ணுவானா டீயை வந்து எதாச்சியாக சந்திச்சிருப்பான். அந்த சமயத்தில் டீ கிட்ட இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ண போகிறதா உங்கள் அப்பா சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு விசாரிப்பா. இவனும் நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்க மாட்டான். இப்போ அவங்க அம்மாவும் சேர்ந்து இதை பேசுகிறத கேட்டு தான் இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை இவனுக்கு தெரியாமல் போயிட்டுருக்குங்கிறதே முறையாக தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்காக அவன் கோவம் படுறான். ஸோ இப்போ அவன் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாலுக்கு வரப்போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா ஃபோனில் லின், அதனால அங்கே கிளம்பி வந்துடுறா. நம்ம ஹீரோ லின்னை பார்த்த உடனே அங்கேருந்து ஓட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை கொடுத்துக்கிட்டு அவளை தரன்னு எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இதே சமயத்தில் தான் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு டீயும் கரெக்டாக அந்த மாலுக்கு வரான். அப்போ இந்த லின்னும் நம்ம டீயும் வந்துட்டு எதர்ச்சியாக சந்திச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி எதர்ச்சியாக ஆக்சிடென்டெல்லாம் மீட் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுகிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது, செமையாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இடிச்சுக்கிட்டதுனால அவங்க 2 பேரையும் ஓட விட்டுடுறாங்க. அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட தனியாக வந்துட்டு சேஃபான பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறமா கேட்குறா, நீ எதுக்காக லின்னை வந்து விரும்ப மாட்டேங்கிற, அவள் தான் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கா, அழகாக இருக்கா, கொஞ்சம் அறிவாகவும் இருக்கா போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் வந்து உனக்கு தேவையில்லாத வேலை, சும்மா வாயை கொடுக்காம வண்டியை ஓட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். பக்கத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே உனக்கு விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சர்க்காஸ்டிக்கலாக கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். கரெக்டு தான், உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் உன்னை பிடிக்காது இல்லை, அப்புறம் நான் கூட இருக்க எனக்கு ஒன்று பிடிக்காது, இந்த உலகத்திலே நீயும் ஒரு பூனையும் தான் கடைசியாக இருக்கீங்கன்னா அந்த பூனையை தான் என்னோட பார்ட்னராக சூஸ் பண்ணுவேனே தவிர ஒன்றை சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் என்னோட சார்ம்ஸ் உனக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன், என்னோட சார்ம்ஸை நான் கொஞ்சோண்டு எக்ஸ்போஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் நீயும் விலக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீயே கொடுக்காம நம்ம ஹீரோனை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோனும்
அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட ஹீரோவும் உடனே பார்த்தியா என்னை எப்போ பாரு வந்துட்டு சரமாரியை திட்டிக்கிட்டே இருப்பேன், இப்போ உனக்கு கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தையில் திட்டிட்டு நீ வாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்க, அந்த அளவுக்கு என்னோட சாம்ஸ் வேலை செய்யுது பார்த்தியா, கவலைப்படாத நீயும் கொஞ்ச நாள்ல எல்லாரையும் மாதிரி எனக்கே விழுந்துருவ அப்படின்ன உடனே நான் அமைதியாக இருக்கிறதே உன்னை இப்போ கொல்லலாமா இல்லை அப்புறம் கொல்லாமா தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவனை பிடிச்சு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு உலுக்கி அதுக்கப்புறம் அவன் எதிர்பார்க்காத சமயம் கார் கதவை திறந்து அவனை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, விளையாண்டதெல்லாம் போதும் கதவை திறன்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் இவ்வளோ தூரம் பேசுறல்ல நீயே நடந்து போடா அப்படின்ட்டு கோவத்தோட அவனை நடு ரோட்ல விட்டுட்டு ஆவாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட நம்ம ஹீரோக்கும் சமய காண்டிருது. இவன் மேலேயும் சரி அவங்க அப்பா மேலேயும் சரி ஒரு மெக்கானிக் போய் என்னை இப்படி ட்ரீட் பண்றாள்னு அவன் முணங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இவன் என்ன பர்வட்டா இருந்துட்டு இருக்கா, என்னோட கிஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோயின் இங்க அவனை கத்திட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட வழியில விட்டுட்டு வந்ததை சொல்லி அவங்க அப்பா கிட்ட வேற திட்டு வாங்கிட்டு இருக்கான். இந்த பக்கமா டீ வரான். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, அவளை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணீங்களா, எதுக்காக அவ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை பண்றா, அவ கண்டிப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடியவ கிடையாது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் நான் தான் அவளை வேலைக்காக ஹையர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுன்னு நம்பவே மாட்டேன், நீங்க அவள்கிட்ட ஏதோ வந்துட்டு பண்ணி வச்சிருக்கீங்க அதனாலதான் ஒத்துருக்கா அப்படின்ன உடனே அவங்க அப்பாவும் நான் நம்ம குடும்பத்து நல்லதுக்காகத்தான் பண்றேன் அப்படின்னு உடனே குடும்பத்துக்காக பண்றேன்னு சொல்லாதீங்க, உங்களோட சுயநலத்துக்காகத்தான் பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டுறான். அதை கிட்ட அவங்க அப்பா ஷாக் ஆகிட்ட நம்ம ஹீரோவும் அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பேச இதெல்லாம் பிரச்சனையும் ஒன்னால தான் ஆரம்பிச்சது, உன்னை என்னைக்கு அவள் சந்திச்சாலும் அன்னையிலேருந்தே அவளுக்கு தலைவலியா தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை திட்டுறான். ஹீரோவும் வந்துட்டு அவங்க அப்பாவை திட்டுறதுக்காக டீ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்போ நீ ஹீரோயினை ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டல, அவள் நான் விரும்புறவன் தெரிஞ்சும் வந்துட்டு அவள் அடையிறதுக்காகத்தான் நீ அவளுக்கு ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறதுக்காக வர நம்ம ஹீரோவும் எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காதுரா, அவள் சரியான மெக்கானிக், அவளை என்னோட ரேஞ்சுக்காக இருக்கா, நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. நீங்க எல்லாரும் கூட்டு கல்வா, நீங்க எனக்கு உங்க யாரையும் பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது தான் கரெக்டா சீனியர் கிட்ட மாட்டிக்கிறா. சீனியரும் பேசாம நான் எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன், நீ என் கூட போய் ஒர்க் பண்ண வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் உங்க அம்மாக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, அவங்க எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கும் தானே யோசிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அந்த சான்ஸ் வந்தோடனே அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அவங்க அம்மா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அதனால நான் வரல அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு சீனியரும் நம்ம ஹீரோயின் கிட்ட நாங்கள் கூப்பிடுறது வந்துட்டு நான் உன்னை வெறும் சீனியருங்கிற முறையில் கூப்பிடல, அது உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் உன்னை விரும்புகிறேன், இந்த விஷயத்தை வந்துட்டு உங்ககிட்ட பலமுறை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு தைரியம் வரல, பட் ஆனால் இப்போ நான் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் நீங்கள் எனக்கு ஒரு சீனியர், நான் உங்களை ஒரு நல்ல ஒரு பிரதர் டைப்பில் தான் பார்க்குறேனே தவிர உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிறது கிளம்பிடுறா. கிட்டேருந்து திடீர்னு கன்ஃபெஷன் வந்தது பற்றியே யோசிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவளுக்கு டீ கிட்டேருந்து கால் வருது. இப்போ உடனே பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக பேசணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் நாளைக்கு பேசிக்கலாங்கிறான், அவன் மறுத்துடுறான். சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற இடத்துக்கு அவளை திரும்ப அங்கே கிளம்பி வர நம்ம டீயும் வந்துட்டு அவளை பார்த்த உடனே எங்கள் அப்பா சொன்ன இந்த ஆஃபரை நீ வந்து எதுக்காக அக்செப்ட் பண்ண, அந்த கான்ட்ராக்டில் எதுக்கு சைன் போட்ட அப்படின்னு திட்டுறான். ஓ உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சா, யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எதுக்காக இவ்வளோ அவசரமாக எல்லாருக்கும் பரவிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோன்னு ஜோக் பண்ணிட்டு இருக்க. ஜோக் பண்ணுறதுக்கு இது சமயம் இல்லை, உனக்கு பணம் தான் வேணும்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக எங்கள் அப்பா கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையும் நான் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா பணம் வந்துட்டு எங்கேயாவது இன்வால்வ் ஆச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பாதிப்படைஞ்சிரும், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், எனக்கு நீ என்னோட ஃப்ரெண்டாக ரொம்ப முக்கியம், அதனால உங்ககிட்ட பணம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் அப்படின்ன உடனே நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்கலையே, நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம டீ சொல்கிறான். அதை கேட்டோடனே ஹீரோயினும் இந்த விஷயம் வந்துட்டு இத்தனை நாள் நீயும் சொன்னப்போ நான் இத்தனை தடவையும் மறுத்துக்கிட்டு தான் இருந்தேன், நீ ஜோக்கா சொன்ன நானும் ஜோக்கா மறுத்துட்டு இருந்தேன், ஆனாலும் என்னோட ரிஜெக்ஷன் வந்துட்டு உண்மையானது தான், நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன், அதுக்கும் மேலே நான் உன்னை பார்த்ததே கிடையாது, அதனால தான் நீ எத்தனை முறை சொன்னாலுமே நான் விளையாட்டுக்கு கூட வந்துட்டு உன் பக்கம் பேசாமல் உடனே கட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ன உடனே எதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணுற, எங்கள் அண்ணன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்குறான். என்ன லூசுத்தனமாக பேசுகிறேன், இந்த உலகத்தில் அவன் தான் கடைசி ஆம்பளைனா கூட நான் அவனை திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இதுக்காக அவனுக்கு ஃபியான்சேவாக நடிக்கிறேன், எனக்கு காரணம் சொல்லணுன்னே நம்ம ஹீரோயினும் உங்கள் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இல்லை என்னால் காரணம் சொல்ல முடியாது, உங்கள் அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு டீயும் சரி அப்போ உனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஏதாவது நடுவில் இருக்குன்னு என்கிட்ட மறைக்கிறேனே வச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே அதெல்லாம் எதுவும் கிடையாது, உங்கள் அப்பா அம்மாவை போய் இந்த மாதிரி வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கோ, என் பின்னாடி வரதை விட அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்ல, உனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டல அதோட உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் நீ வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீ கோச்சிட்டு போயிட நம்ம ஹீரோயினும் என்னடா இன்னைக்கு நாள் இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஒருத்தனும் என் மேலே கோவப்பட்டு போயிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புணங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் அவள் வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான், உனக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறேன், அவனை நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அவனை ஆஃபீஸ்க்கு டயத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப குஷியாகிட்டு வரா, என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஸோ வரப்போ பார்த்தோன்னா ஹீரோ முடிச்சு தான் கிடக்கிறான், பாட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அவனை போயிட்டு எழுந்திரிச்சு கிளம்ப சொல்கிறா. அவனும் முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் எந்திரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பாடிட்டு இருக்க.
நம்ம ஹீரோயினும் அவனோட பிளாங்கெட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் நான் தான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு அவன் இன்னொரு சைடு பிளாங்கெட்டை பிடிச்சி இழுக்க அப்படியே அவன் மேலே போய் விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் அதுலேருந்து பிரேக் ஆகுற நம்ம ஹீரோயினும் என்னை டச் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்காக கைவங்க அவனும் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். கிளம்பி போகிறவனும் கொஞ்ச நேரத்தில் நான் டவல் எடுக்க மறந்துட்டேன், டவலை பாத்ரூம் வாசலில் வச்சிரு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனும் டவல் எடுத்துட்டு அவாட்டுக்குள்ளே வரா. பார்த்தா நம்ம ஹீரோவை முழுசாக பார்த்துடுறா. ஹீரோவோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்படியே செவத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு நீ எதுக்கு உள்ளே வந்த அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டப்படுற, இத்தனோண்டு விஷயத்த நான் பார்த்துட்டேன் அவ்வளோதானே அப்படின்ன உடனே ஹீரோவும் அங்கேருந்து வந்துட்டு ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போது கூட பேக் வச்சு கவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அதுக்கும் கிண்டல் பண்ணுறா. நான் ஒன்றுமே பார்க்கல, அப்புறம் எதுக்கு பேக்கெல்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் நிஜமா நீ ஒன்றும் பார்க்கலையா அப்படின்லாம் சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் செக்ரட்டரி அங்கே வராங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு, அதனால இப்போ பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்ல ஷேர் ஹோல்டர் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் அங்கே வந்து கலந்துக்கும் போது தான் ஹீரோடைய அப்பாவும் மற்றவங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் போய் கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும், பணம் கொடுக்கவே முடியாது, ஏன்னா போன வருஷம் தான் ஒரு ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் அங்கே யார் பேசுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நியூவும் உடனே எந்திரிச்சு எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ தான் இப்போ புது மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கான்ல, அவனோட திறமையை நம்ம யாரும் பார்க்கல, அதனால இந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ தான் போய் பேசணும்னு சொல்ல எல்லாருமா சேர்ந்து ஹீரோக்கே ஓட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோவும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ வந்துட்டு பேச சொல்லி ஹீரோயினும் வந்து கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. பேசுடா, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேசுறதுக்காக ரொம்ப தங்கிட்டே இருக்க. ஹீரோயினும் வந்துட்டு எதையாவது பேசி தோலை நான் அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கிறேங்கிறா. ஆனால் ஹீரோவும் எனக்கு என்ன பேசுறதுன்னா தெரியல, எனக்கு கூட்டத்துக்கு முன்னாடி பேசியும் பழக்கம் இல்லை, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா கம்பெனியில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் உடனே வந்துட்டு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக பேசிடுறா. ஸோ அதுக்கு பிறகு எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஃபேக்ட்ரியிலேருந்து இவங்க 2 பேர் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோயினும் பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, டக்குன்னு பார்க்காத, பின்னாடி ஒரு கார் நம்மளை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் திரும்ப பார்க்குறான். அவனோட ஃபேஸை பிடிச்சி திருப்பி விட்டுட்டு டக்குன்னு பார்க்காதுன்னு சொன்னல அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். அந்த காரோடைய நம்பர் பிளேட்டை பார்த்த உடனே அது நியூவோட கார்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. வந்தது நியூ தான், நம்ம எப்படியாவது வந்துட்டு அவனை கழட்டி விட்டுட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் சரி அதுக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக கழட்டி விட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வண்டியில் மோதிரத்துக்காக போகிறா. பார்த்தா அங்கே சீனியரும் ஹீரோயினுடைய தங்கச்சியும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே 4 பேருமா சேர்ந்து ஒரு கேஃபேக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சீனியர் கிட்ட நம்ம ஹீரோயினும் 2 பேருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்போ தான் ஹீரோயினோட தங்கச்சியும் ஆக்சுவலாக நீ இவருக்கு தான் ஒர்க் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ஹீரோயினும் ஆமாம் நான் இவருக்கு தான் ஒர்க் பண்ணுறேன், இவர் வந்து ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ வந்து பேசி மழுப்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இதனை வாயை திறந்தாலே போய் சொல்லிட்டு இருக்காருன்னு பக்கம் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் உனக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சீனியரும் இந்த மாதிரி ஒருத்தன் கூட தான் நீ ஒர்க் பண்ணணுமா, பேசாமல் நம்மளோட ஒர்க் ஷாப்புக்கே வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கூப்பிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேருக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் தான் வந்து கொஞ்சம் பெருசாக சண்டைலாம் வந்துச்சு, ஆனால் இப்போ நாங்கள் ராசி ஆகிட்டோம், அவனோட வேலையில் வந்துட்டு அவன் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுறான், நல்ல வந்துட்டு ஒரு பாஸ்ன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வியை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கு பிறகு ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எம்ப்ளாயீஸோட அந்த ஸ்ட்ரைக் விஷயத்தை எப்படி ஹீரோயின் ஹேண்டில் பண்ணான்றதெல்லாம் சொல்ல, அப்பாவும் ப்ராப்ளத்தை பார்த்து நீ எப்பவும் போல ஓடாமல் இந்த தடவை நின்று ஃபேஸ் பண்ணல, அதுக்கே நான் வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை தட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நியூ வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஹீரோ சொல்ல அவங்க அப்பாவும் அப்போ அவன் ரொம்ப சந்தேகப்படுறான், அந்த சந்தேகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இந்த பாட்டு முடியுது.